அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 33 வருடத்திற்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பிறந்திருக்க இந்த கார்த்திகை மாதத்தில் மிதுன ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின விரிவான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப விசேஷமான மாதங்க. இந்த மாதத்தில் ஐயப்ப சுவாமிக்கு உகந்த மாதமாகவும் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாகவும் திகழ்வதால் இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது ஐயப்ப சுவாமிக்கு மாலையிட்டு பக்தர்கள் சபரிமலைக்கும், முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து கார்த்திகை தீபம் அப்படின்ற ஒரு விழாவையும் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெறுகிறது. இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், அதாவது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஆரோக்கியம், கல்வி, நிதி நிலைமை, பொருளாதார வசதிகள், இவை அனைத்திலையுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இந்த கார்த்திகை மாதம் அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதமானது நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது 17ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்படுகிறது. நவம்பர் மாதத்தினுடைய இறுதி பகுதியும் டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பகுதியும் இணைந்து வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு பல வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலவையான நிலை, அதாவது நவம்பர் மாதத்தினுடைய இறுதி பகுதியாக அமையக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் பகுதியானது உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கலாம். டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பகுதியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் உத்தியோகம் ரீதியாகவும், குடும்பம் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓரளவிற்கு பார்த்தோம் அப்படின்னா எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள், புதுவிதமான சிந்தனைகள், இவை அனைத்துமே உங்களுக்கு கை கொடுக்கும். நெடுநாளைய வேலைகள் வந்து உங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே தீர ஆலோசனை பண்ணுவீங்க. ஆரோக்கியம் வந்து ரொம்பவும் நன்றாக இருக்கும், சிறப்பாக அமைய பெறும். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் சின்ன மருத்துவ செலவுகள் அவ்வப்போது ஏற்படலாம். இருப்பினும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள், முதியவர்கள், வயதானவர்கள், அதாவது நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதியவர்கள், இவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்கள். ஆரோக்கிய விஷயத்துலையும் மற்ற விஷயத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா அலட்சியம் அப்படிங்கிறது வேண்டாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆரோக்கியம், மிதுன ராசியில் பிறந்தவர்களினுடைய ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் இல்லை. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது அவசியமாகிறது. அப்படி இல்லைன்னா சின்ன பணத்தட்டுப்பாடு, அப்படி இல்லைன்னா பண நெருக்கடி, திடீர் பண தேவை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருப்பது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் வந்து கவனமாகவும் செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்தில் அலட்சியமோ அவசரமோ இது ரெண்டுமே வந்து வேண்டாங்க. கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் மன அழுத்தமான சூழல், பணிச்சுமை அதிகரித்து காணப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் மற்றும் வேலையை முடிக்கிறதுல கவனமாக நேரத்தை கையாள பாருங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு வரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமலும் இருக்கலாம். உங்களினுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்காமலும் போகலாம். பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் குறைவாகவே இருக்கும். திருமண வாழ்க்கையில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் மன வருத்தங்களும் ஏற்படலாம்.
ஆக மொத்தம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக இரத்த அழுத்தமும் மன அழுத்தம் தொடர்பாக ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி உங்களினுடைய வேலையில் மன திருப்தி இருக்காது. வேலையில் சதா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகளை சமாளிக்கவே நேரம் போதாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். வியாபாரம் தொடர்பாக திட்டமிட்ட காரியங்கள் சரியாக முடியாமல் போகிறதுனால கொஞ்சம் மன வருத்தமும் அடைவீங்க. உடன் பிறந்தவர்களுடன் தேவையற்ற மன வருத்தம் ஏற்படலாம். உறவுல மனக்கசப்புகளும் ஏற்படதான் செய்யும். சிலருக்கு வெகு தூர பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. இதனால உடல்நல பாதிப்பு அப்படி இல்லைன்னா சோர்வை நீங்க உணரலாம். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காது. வியாபாரத்துல கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. போட்டி அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் திட்டமிட்டு செயல்படுவதும் புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அதி உத்தமமான விஷயங்க. தொழில் தொடர்பான ஒப்பந்தங்கள் கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும். காதல் உறவுல விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலி, தசைப்பிடிப்பு, செரிமான கோளாறுகள் இருக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் அதிக பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். இந்த பயணங்களின் காரணமாக அதிக அலைச்சல்களும் ஏற்படத்தான் செய்யும். குடும்பத்தில் எதிர்பார்த்ததை விடவும் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படவும் வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று. குடும்பத்தில் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படத்தாங்க செய்யும். ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால முக்கியமாக கவனமாக இருக்க பாருங்க. புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சாதகமான சூழலுக்காக காத்திருப்பது அவசியமாகிறது. காதல் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று. உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல உடல்நிலை ஒத்துழைப்பு சற்று குறைவாகவே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாங்க. சில நேரங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கை கொடுக்கலாம். இருப்பினும் உங்களுடைய அலட்சியமும் அவசரமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்பை தவற விடுவதற்கும் அதிர்ஷ்டத்தை கை நழுவுவதற்கும் வாய்ப்பாக அமையப்பெறும். அப்படிங்கிறதுனால நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். புதிய வருமான ஆதாரங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அனைத்து விஷயத்திலையுமே சற்று கவனமாக செயல்பட வேண்டியது அதி உத்தமமான ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும். எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதையோ அல்லது முன்கோபத்தை குறைத்து கொள்வதை நீங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கோபத்தின் காரணமாக சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலர் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் சிக்க வேண்டியதாகவும் அமையப்பெறலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பணியிடத்தில் பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகள் அவ்வப்போது எழுந்தாலும் உடனுக்குடன் உங்களுடைய புத்தி சாதுரியத்தின் காரணமாக முறியடித்து விடுவீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் பணவரத்து அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யும். எந்த அளவுக்கு பணவரவு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் ஏற்படத்தான் செய்யும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் தாமதமாகத்தாங்க கிடைக்கும். சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலைக்கான ஒருவருக்கொருவர் வெட்ட கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. உறவினர்களினுடைய வருகை இருக்கும். இதன் காரணமாக குடும்பத்தில் சில கலகமும் உருவாகலாம். அதனால் பேச்சிலையும் நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் வெட்ட கொடுத்து செல்ல பாருங்க. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது.
புதிய நபர்களின் அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க பெறலாம். பெண்களுக்கு திடீர் செலவுகளும் உண்டாக பெறலாம். காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். எதிர்கட்சியினர் உதவியும் செய்வாங்க.